ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஃபன்ஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நோம்புக்கு கஞ்சி செய்வோங்க. கஞ்சிக்கு தொட்டுக்க மஷ்ரூம் எங்கள் வீட்டில் இருந்துச்சு. எப்போவுமே சுண்டல் செய்வோமா, சுண்டல் பதிலாக இன்றைக்கி ஆல்டர்னேட்டிவாக நான் வந்து இது செய்வோம், மஷ்ரூம் கிரேவி. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து வெண்ணெய் போட்டுக்கிட்டேன், பட்டர் இருந்துச்சு, பட்டர் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன், பட்டை கிராம்பு போட்டாச்சு. அடுத்தது வெங்காயம் வெட்டியும் தக்காளியும் வெட்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு கோல்டன் ப்ரௌன் வர வரையும் வெட்டிக்கலாம், வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். பட்டர் போட்டால் அது ஒரு ஸ்மெல் கொடுக்கும். ஸோ அதுக்காக நான் பட்டர் போட்டுக்கலாம். ஓகே, பட்டர் இல்லாட்டி நெய் போட்டுக்கோங்க. லேசாக மஞ்சத்தூள் போடலாம். லேசாக மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். லைட்டாக அடுத்தது ஜீரகத்தூள் போடும். அடுத்து லேசாக பெப்பர் போடும். அப்புறமேட்டு போடுங்க பச்சை மிளகாய் மிளகாத்தூள்லாம் போடுவோம். அதனால் மிளகாத்தூள் கம்மி. இதை போட்டுட்டு இதை வதக்கிக்கலாம். லைட்டாக இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நல்லா வதங்கணும். இப்போ நல்லா வதக்கணும்னு அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுட்டு வதக்கிக்கலாம். நம்ம உப்பு போடவே இல்லை, போட்டுக்கலாம். தக்காளி போட்டு வதக்கிட்டோம். ஸ்லோ சிம்மிலே வைக்கணும், கருகி போயிடும். நல்லா நசுக்கி வச்சுக்கலாம். தக்காளி தெரியாத மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட நசுக்குனா தெரியும், 2 சாப்பிடுன்னு தெரியும். ஸோ நம்ம நசுக்கி விட்டுக்கலாம். லேசாக உப்பு போட்டுக்கலாம். அடுத்து வந்து மஷ்ரூம் போட்டுக்கலாம். மஷ்ரூம் கழுவி வச்சுருக்கேன். ட்ரையாக அப்படியே எண்ணெயிலே வதங்கும். எண்ணெய் கம்மியாக இருக்குது.
எண்ணெய் கம்மியாக இருக்கிறதால கொஞ்சம் வெண்ணெய் லேசாக இருக்கும். நம்ம போங்க இங்கே போடு ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணி டேஸ்ட் பார்த்து நோம்பு வச்சுக்கணும். டேஸ்ட் பார்க்க முடியாது, போடுறது தான் நம்ம போடுறது மனசா. ஒரு 2 நாளைக்கு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு இது குடிச்சிடுது, ஒரு நாளைக்கு அடுத்து கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் புதினா கொஞ்சம் அந்த ஒரு ஃப்ளேவருக்காக, மின்ட் ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கும், ஸோ அதுக்காக போட்டுக்கலாம். ரொம்ப குட்டி குட்டியாக போட்டுக்கலாம். ஏன்னா இதை வச்சுட்டு மூடினா இன்னும் ஃப்ளேவர்ஸ் இறங்கும். கடைசியில் போகிறத விட முன்னாடி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ்லாம் இறங்கி நல்லாயிருக்கும். அதுக்காக போடுறோம். கொஞ்சம் உரப்புலாம் கம்மியாக தான் போட்டேன். ஏன்னா உரப்பு ரொம்ப நாள் வேணான்னு. புதினா இவ்வளோதான் போட்டுட்டு கிளறுவோமா. கிளறிட்டு கொஞ்சம் மூடி வச்சோன்னா அதே தண்ணி விட்டுரும். ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில். நான் உங்களுக்கு வேணும்னா அதில் சீஸ் போடுங்க, சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி யாரும் சீஸ் சாப்பிட மாட்டாங்க, நான் மட்டும் தான் சாப்பிடுவேன். ஸோ நான் போடுறேன். சீஸ் போட்டிங்கன்னா இது ஒரு ரோலுக்குள்ளே தான் இருக்கும். ரோல் ஷவர்மா ரோல் மாதிரி, இந்த ரோல் மாதிரி, மஷ்ரூம் ரோல் மாதிரி நல்லாயிருக்கும். சீஸ் மயோனைஸ் எல்லாம் போட்டு நல்லா இருக்கும். மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ண பிறகு கொஞ்சம் கார்ன் போட்டு கிளறிக்கலாம். நான் ஆல்ரெடி போட்டு கிளறி இதான் மூடி வச்சேன். இதான் கடைசியான அவுட்ஃபிட். பாருங்கள் எவ்வளோ எம்மியாக இருந்துச்சுன்னு சொல்லி எங்கள் வீட்டில் எல்லோரும் சொன்னாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.